ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ராகி புட்டு செய்கிறதுக்கு தேவையான மாவு ஒரு கப்பு அளவுக்கு, நான் இந்த கப் அளவுக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாவு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு சட்டுன்னு சூடாகி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அடுப்பையும் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவை நல்லா லேசாக வறுத்துக்கலாம்னா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக இந்த மாவு நம்ம வீட்டில் இருந்த மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, பாக்கெட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கும் போது இந்த மாவுக்கு கொஞ்சம் இருகல் தன்மை இருக்கும். அதனால் செய்யும்போது கொஞ்சம் களி மாதிரி இது இருக்கும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு அப்படியே சாஃப்ட்னஸ் கொடுத்து அந்த இருகல் தன்மை இல்லாமல் அந்த ராகி புட்டு எதாக இருந்தாலுமே அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம லேசாக இந்த மாவை நம்ம சூடேற்றிக்கிறோம். வறுக்கிறது கூட கிடையாது, இந்த மாவை சூடேற்றிக்கிறோம். இந்த மாவு சூடான உடனே அது அப்படியே பொழுன்னு அப்படியே மலைச்சாரல் மாதிரி விழுகும். அந்த மாதிரி இருந்தால் போதும். அந்த சூடானோடனே எடுத்து நம்ம ராகி புட்டு செய்கிறதுக்கு தயாராகிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு மாவு சூடாயிட்டு நல்லா இப்போ போடுறேன் பாருங்கள், எப்படி அப்படியே உதிர்ந்து பாருங்கள். மாவு இந்த மாதிரி உதிர்ந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு எடுத்தோம் இல்லையா, ஒரு கப்பு, இந்த கப்பால் தான் நான் ஒரு கப்பு மாவு எடுத்தேன். அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு தண்ணி தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி சுடுதண்ணி கிடையாது, சாதாரண பச்சை தண்ணி தான். இதில் நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த உப்பு மாவுக்கு சரியான அளவு போடக்கூடாது, சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவோட தன்மை நம்ம சுகரோடு சேர்த்து அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு சிட்டிகை சேர்க்குறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பெசரிக்கங்க. மாவை நல்லா கையில் இப்படி பெசரி விட்டுக்கோங்க. இப்படி பெசறினாக்க நல்லா மாவு இதாகும். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பெசறலாம். இந்த தண்ணியை நம்ம ஒரே தான் ஊற்றி பெசிஞ்சக்கூடாது. இந்த மாதிரி கைகளில் ஊற்றி நம்ம பூக்கள் மேலே தண்ணி தெளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தண்ணியை வாங்கி இப்படி பூக்கள் மேலே தெளிக்கிற மாதிரி தெளித்து நம்ம கைகளால் பெசறணும். பெசறிட்டு நம்ம வேக வைக்கணும். நீங்கள் மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கனாக்கா களியாக உருண்டையாக ஆகிடும். அது ராகி புட்டு மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், சாப்பிடவும் முடியாது. அதுக்கு தான் அப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. மாவை பெசரி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் முக்கியமான அந்த மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. பெசரிக்கலாம். இந்த ராகி சாதாரண ஒரு டிஷ்ஷு தானே, இதை கூட செஞ்சு காமிப்பீங்களா நிறைய பேர் கேட்கலாம். புதுசாக கல்யாணம் முடித்த சின்ன பிள்ளைங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இந்த இதை நம்ம வீடியோவை பார்த்து கூட செஞ்சு பழகிக்கலாம். தெரியாதவங்க எத்தனையோ பேர், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ராகி மாவு நல்லா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி மாவை நம்ம உருண்டை கையை இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா கொழுக்கட்டையாக மாறணும். அந்த கொழுக்கட்டையை இப்படி உடச்சி விட்டோன்னா மாவாக உதிரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக நம்ம பெசரியாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ராகி மாவு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ தான் நம்ம வேக வைப்போம். அதை முன்னாடியே வேக வச்சிடணும். நம்ம உடனே மாவை ரெடி பண்ணி உடனே அந்த பச்சை தண்ணி மேலேயே நம்ம வேக வச்சோம்னாக்கா அது ராகி புட்டு மாதிரி இருக்காது, வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியை நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி நீங்கள் எதாக இருந்தாலும் இட்லியாக இருந்தால் கூட அந்த மாதிரி சூடான பின்னாடி வச்சிங்கன்னா அந்த இட்லி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ராகி புட்டு கூட. இப்போ நான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த ராகி புட்டை உள்ளே வச்சு வேக விடலாம். இலை இருந்தால் கூட இலை மேலே அந்த இட்லி தட்டு மேலே எல்லாம் இலையை போட்டு அந்த மாவு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ராகி மாவு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த இலையோட வாசனையும் இந்த ராகி மாவோட வாசனையும் ரெண்டும் சேர்ந்து ஒரு அரோமா இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இலை இல்லாதனால இந்த மாதிரி வெள்ளை துணி, நல்லா சுத்தமான துணியாக நல்லா அலசி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அது மேலே இந்த ராகி மாவு நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை உள்ளே போட்டு நம்ம வேக வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த துணியை இறுக்கி கட்ட வேணாம், அப்படி சும்மா அப்படி மூடி விட்டுட்டு மூடி வேக வச்சுருங்க போதும். இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம். மூடியை மட்டும் நல்லா டைட்டாக மூடிடுங்க, ஏன்னா ஆவி வெளியே போச்சுன்னா மாவு ஒரு சில இடத்துல வேகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் அளவு வேகணும் கண்டிப்பாக. இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல்
துருவியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு ஓரமாக. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு நீங்கள் பார்த்தீங்கனாலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம வைக்கும்போது ஒரு கலராக இருக்கும், வெந்த பின்னாடி ஒரு கலராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக ஒரு செந்நிற கலரில் இருக்குது. கரெக்டாக வெந்துருச்சுன்னு பதம். இப்படியும் நம்மளுக்கு பார்க்க தெரியலன்னா அதில் ஒரு டிப்ஸ் இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. உள்ளே கூட நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பூனால் கிளறுங்க, சூடாக இருக்கும், கொதிக்கும், கைகளில் சுட்டுரும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நான் கிளறி காமிக்கிறேன். அடி வரைக்குமே நல்லா வெந்துருச்சு, எந்த ஒரு கலருமே வித்தியாசப்படலை. ஏன்னா தெரியாதவங்களுக்காக தான் நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அவங்க சட்டுன்னு செஞ்சுருவாங்க. தெரியாதவங்க செய்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு தான். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ஐடியானா, இந்த மாதிரி கைகளில் இந்த மாதிரி மாவை போட்டு திரட்டினீங்கன்னா இந்த மாதிரி நூல் மாதிரி கயிறு மாதிரி திரண்டு வரும். அதுதே வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அது மேலே வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் பிடிச்சவங்க. நான் போட மறந்துட்டேன். இப்போ தேங்காய் துருவலுக்கு அப்புறம் இதுக்கு இனிப்பு, இந்த ராகி புட்டுக்கு தேவையான இனிப்புக்கு வந்து நான் வந்து வெள்ளை சக்கரை தான் போடுறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை பிடிச்சாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க, கூட்டி குறைச்சி. இப்போ நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிருச்சு. எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரியான தோசை, இட்லி, பொங்கல் அப்படின்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டங்களாக ஒரு ஒரு நாளும் செஞ்சு சாப்பிட்றதுல நல்லா வித்தியாசப்படும், உடம்புக்கும் நல்லது. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சும் கொடுக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. பார்க்குறதுக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சக்கரை போட்டிருக்கு, தேங்காய் போட்டிருக்குன்றனால அது சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.